இவ்வளவு நாளா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தினியோ அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு பலம் வேணுங்கிறதுக்காக என்னோட சின்ன குழந்தைய நீ பலி கொடுக்க நினைச்சல, நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட எந்த தீய சக்தியும் வேலை செய்யாத அளவுக்கு நேரம் வந்துடுச்சு மோகினி. இந்த புனிதமான நெருப்போட தாக்குதலுக்கு முன்னாடி இதுக்கு மேலேயே உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. நான் சொல்றபடி செய். அப்படி மட்டும் நீ செய்யலைன்னா உன் பிடிவாதத்துக்கு பதிலா உன் அம்மா தன்னோட உயிரை கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. என்னால இதை தாங்க முடியல. நான் செத்துருவேன் போல இருக்கு. மோகினி, என்னை எப்படியாவது காப்பாத்த. சீமா, இந்த பூஜையை எப்படியாவது நிறுத்திடு. நிறுத்துங்கிற. என் அம்மாவை காப்பாத்தணும். இந்த பூஜையை நீ நிறுத்தணும். சரி, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். இல்ல மோகினி, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என் வீட்டு ஆளுங்களை உன் கட்டுப்பாட்டுல இருந்து நீ விடுதலை பண்ற வரைக்கும் இந்த பூஜை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இந்த நல்ல சக்திகள் இருக்கிற இடத்துல என்னோட தீய சக்தி எந்த வேலையும் செய்யாது. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை விடுவிக்கணும்னு நீ நினைச்சேன்னா இதை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். சீமா, சீக்கிரமா இந்த கதவை திறந்து விடு. பெரியத்த, பெரியத்த, பெரியத்த எழுந்துருங்க. பெரியத்த, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே ப்ளீஸ். பெரியத்த. மோகினி எங்க? மோகினி, எங்க கிட்டே விளையாட்ட காமிக்கிறீங்க? போங்க, போய் என் பொண்ணோட விளையாட்ட பாருங்க. என் உயிரை எடுக்க போறீங்க. உங்க முன்னாடி தானே இருக்கேன். இப்ப என் உயிரை எடுத்து பாருங்களேன். என்னை எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. இப்ப பாத்துக்கோங்க, உங்க எல்லாரையும் நான் என்ன நிலைமைக்கு ஆளாக்க போறேன்னு. மோகினி, என்ன பண்றதுக்காக மேல போயிருக்கா? அவளை விடுங்க. இப்ப நம்ம எல்லாரும் அத்தையை வரவேற்கிறதுக்கு தயாராகணும். நல்லா இருமா சுஜாதா. சந்தோஷமா இருமா. ஆமா, பவி மருமக எங்க? பெரியத்த, என்ன மோகினி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பவி அண்ணி பழிய ஏத்துக்கிட்டாங்க. மோகினி கோவத்துல அவங்களையும் பானைக்குள்ள அடைச்சு வச்சுட்டா. அட கடவுளே. நீங்க கவலைப்படாதீங்க பெரியத்த. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரோகிணி, சித்தார்த்,
பவி அண்ணி அஞ்சலி எல்லாரையும் நிச்சயமா அவ கட்டுப்பாட்டுல இருந்து மீட்டு கொடுக்கறேன். பிரேம் எங்க இருக்காருன்னு தெரியல. கூடிய சீக்கிரமே நான் அவரையும் கண்டுபிடிப்பேன். அந்த அம்மனோட அருளும் உன் மேல இருக்கிற நம்பிக்கையும் நிச்சயமா இந்த ரெண்டும் சரி பண்ணிடும். எனக்கு நல்லா தெரியும்மா, நீ நிச்சயமா நம்ம குடும்பத்தை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுவேன்னு தெரியும். இங்க பாருங்கம்மா, மத்த விஷயங்கள்லாம் உள்ள உட்காந்து பேசலாமாங்க. உள்ள வாங்க பெரிய. நீயும் வாமா. நல்லா இருப்பா. सत्येन तपते रविः सत्येन वतिवायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम् सर्वं सत्ये प्रतिष्ठितम्. நம்ம அம்மனுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். எப்படியோ நீங்க அந்த சூன்யக்காரிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க அத்தை. அம்மனோட ஆசீர்வாதமும் உங்க எல்லாரோட நம்பிக்கையும் தான், சீமாவோட விடாமுயற்சியும் தைரியமும் தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நான் வெளியில நிம்மதியா இருக்கேன். ஆமா பெரிய பாட்டி, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீ நல்லபடியா இருக்கணுமா. நம்ம சீமாவுக்கு பயந்துகிட்டு அந்த மோகினி கதவை வேற சாத்திக்கிட்டா. போனதுல இருந்து அவ கதவே திறக்கவே இல்ல. மோகினி இங்க இருக்காளா? அவ எப்படி இங்க வந்தா? இது எதிர்பார்த்ததுதான். அவ நிச்சயமா இங்கதான் வந்திருப்பான்னு நினைச்சேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க மாட்டா. முதல்ல நம்ம கதவை திறந்து உள்ள போய் பார்க்கணும். அவ என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். நீங்க சொல்றது சரிதான், வாங்க போய் பார்க்கலாம். அவளோட ரூம் எங்க இருக்கு? வாங்க, நான் காமிக்கிறேன். மோகினி, ஒழுங்கா கதவு தர. நீங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஒழுங்கா கதவை தர. மோகினி, கதவை தர. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போங்க. ஜெய் துர்கா தேவி, என்ன இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா? எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போச்சு. அந்த மோகினி என்ன காரணத்துக்காக நம்ம வீட்டுல சாகணும்? இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. என் மனசுல இருந்த நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை அந்த சுனந்தாவாது உயிரோடு இருந்திருக்கலாம்.
அந்த சுனந்தா அம்மா ஜெயிலையே அவங்க நரம்பு அறுத்துக்கிட்டு செத்துட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னதும் எனக்கு இருந்த மொத்த நம்பிக்கையும் அப்பவே போயிடுச்சு. சித்தார்த், ரோகிணி, பிரேம், நம்மளோட பவி மருமக, இந்த வீட்டோட வாரிசான அஞ்சலி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்காளே, என்னால எதையுமே யோசிக்க முடியல. இப்ப நாம என்ன பண்றது? அவங்க எல்லாரையும் எப்படி திரும்ப கொண்டு வர்றது? என் உயிரை எடுக்க போறீங்க. இப்ப என் உயிரை எடுத்து பாருங்க. ஆனா என் பொண்ணு மாய மந்திரத்தால என் உயிரை திரும்ப கொண்டு வந்துருவா. இவ்வளவு பெரிய தப்பு எப்படிமா நடக்கும்? எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நீ காமிக்க மாட்டியா? சுனந்தாவும் மோகினியும் இறந்து போய் எங்களுக்கு இருந்த மொத்த வழிகளையுமே அடைச்சிட்டாங்க. இங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ள 4 பேருமே பாறையில அடப்பட்டு இருக்காங்க. அப்புறம் எங்களோட பிரேம், அவன் எங்க இருக்கானே தெரியல. இந்த சூனியக்காரிங்க அவனை என்ன பண்ணானே தெரியல. அவன் எந்த நிலைமையில இருக்கானே தெரியலையே. அவங்க போயிட்டாங்கன்னு நாங்க சந்தோஷப்படுமா? ஆனா இத்தனை பேரோட உயிரையும் பிரச்சனையில வச்சுட்டு போயிருக்காங்களே. இப்படி எல்லாம் எப்படிமா நடக்க விட்டீங்க? நாங்க என்னமா பாவம் பண்ணோம்? எப்படியாவது நீங்க தாமா எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். அவ தாயி, பிரேம், சித்தார்த் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அக்கா, நீங்க தைரியமா இருங்கக்கா, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். என்ன கொன்னுடுங்க. என் பொண்ணு அவளோட மாய மந்திரத்தினால என்ன திரும்பவும் உயிரோட கொண்டு வருவா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பெரியத்த? ஜெயில அந்த சுனந்தா நம்ம கிட்ட இப்படித்தான் சொன்னா. என் உயிரை எடுக்க போறீங்க. இப்ப என் உயிரை எடுத்து பாருங்க. ஆனா என் பொண்ணு மாய மந்திரத்தால என் உயிரை திரும்ப கொண்டு வந்துருவா. ஆமா, அப்படிதான் சொன்னா. எங்க பார் சீமா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த விளையாட்டு இன்னும் முடியலன்னு சொல்ல வர சசி. அந்த மோகினியும் சுனந்தாவும் இன்னும் சாகல. ஆனா என்ன பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்களோ அதையே நாம அவங்களுக்கு திருப்பி பண்ண போறோம். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அமர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மோசமான 2 பொம்பளைங்க 4 மாசமா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அதுல சில பேரை இதோ இந்த பானைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை வசியம் பண்ணி வச்சிருந்தா. அதனாலதான் அன்னைக்கு நீங்க என்னை எதிர்த்து பேசுனீங்க, எனக்கு எதிரா நடந்தீங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நாம பண்ண ஒரு சாதாரண பூஜைக்காக அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போவாளா? என்னால இதை ஏத்துக்க முடியல. அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பலசாலிங்கன்னா இவ்ளோ சீக்கிரத்துல தங்களுடைய தோல்வியை அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு நாடகம். மோகினி போடுற இன்னொரு தந்திர நாடகம். ஆமா. சீமா, நீங்க சொல்றத உண்மையா கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒருத்தவங்களாவது உயிரோட இருக்கணும் இல்லையா? அப்படின்னா 3ஆவதா ஒரு ஆள் உதவி செய்யறாங்க தானே? ஆனா அப்படி அவங்களுக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நமக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை 3ஆவது ஆள் இருக்கலாம்ல. வாங்க, நாம சீக்கிரமா இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாகணும். அவங்க பாடியை கிளைம் பண்ணணும், அதை இங்க கொண்டு வந்தாகணும். நாமே நேரடியா எல்லா காரியத்தையும் பண்ணணும். நம்ம கண்ணு முன்னாடியே அவங்கள நாம தகனம் செஞ்சே ஆகணும். சீமா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது.
ஆமா, இதோட அவங்க கதை முழுசா முடிஞ்சிரும். அப்புறம் திரும்பி அவங்களால வரவே முடியாது. நம்ம பிரச்சனையும் தீந்துரும். சரி, அப்படியே செஞ்சிடலாம். சங்கர், அமர், பெரியபாட்டி, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அவங்க 2 பேருடைய சடலத்தையும் வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. நாமளே அவங்களோட கடைசி காரியங்களே செஞ்சிடலாம். சரிங்க பாட்டிமா, வாங்க போலாம். தாயே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நான் ரவிக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர், யார் அந்த ஜமுனா ராணி? எப்படி அவங்கள நீங்க சடலத்தை எடுத்துட்டு போய் விட்டீங்க? மோகினி அப்புறம் சுனந்தாவுடைய சடலத்தை ஏன் கொடுத்தீங்க? அமர், சட்டத்துக்கு ஆதாரங்கள் தான் முக்கியம். மிஸ்ஸஸ் ஜமுனா ராணி ப்ராப்பரான போட்டோகிராஃப்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் மோகினி அப்புறம் சுனந்தாவுடைய பாடியை எடுத்துட்டு போக அனுமதி கொடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க தான் இறந்து போயிட்டாங்கல்ல. நீங்க இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அமர், இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. எங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்க சில வேலைகளை செய்ய முடியும். மிஸ்ஸஸ் ஜமுனா ராணி அவங்களுடைய ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களையும் ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, அவங்க டெட் பாடியை நான் எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா நான் ஒரு விஷயம் செய்ய முடியும். அவங்களுடைய அட்ரஸை நான் உங்களுக்கு தரேன். ப்ராப்பர் அட்ரஸ் எங்கிட்ட இருக்கு. அமர், நீ அட்ரஸ் வாங்க, நான் சீமா கிட்ட சொல்லிட்டு வரேன். இங்க பாருங்க. சொல்லுங்க, என்னாச்சு? ஒரு பொம்பளை, ஜமுனா ராணிங்கிற பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க 2 பேருடைய சடலத்தையும் வாங்கிட்டு போயிருக்கா. ஜமுனா ராணியா? யார் அது? ஷைலோனா, நீங்க கேட்டீங்களா? அந்த ஜமுனா ராணி யாருன்னு சொன்னாங்களா? சீமா, இப்போதைக்கு அது யாருன்னு தெரியல. ஆனா அந்த அட்ரஸ் நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வாங்கிட்டோம். இப்ப நானும் அமரும் நேரம் அங்கதான் போக போறோம். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க அந்த அட்ரஸ் அப்படியே எனக்கும் மெசேஜ் பண்ணுங்க. நான் உடனே அங்க கிளம்பி வரேன். சரி சீமா, நான் உடனே மெசேஜ் பண்றேன். அமர், போலாமா? போலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். யூ ஆர் வெல்கம். வெல்கம். யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை வீட்ல யாரும் இல்லாம இருக்கலாம். எனக்கு கூட இங்க யாரும் இருக்கிற மாதிரி தோணல சீமா. சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த ஜமுனா ராணி இங்கே தான் இருக்காங்களா? என்ன சார், காலையிலே காமெடி பண்றீங்க? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இவ்வளவு பெரிய நேம் பிளேட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இங்க தானே இருக்கணும். இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்காக இல்ல, நாங்க ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கோம், யாருமே கதவை திறக்கல, அதான் கேட்டோம். ஒருவேளை யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இங்க காலையில 2 டெட் பாடி வந்தது. ஒருவேளை அது அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். அதுக்கான சடங்குகளை செய்ய போயிருக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் சார், இந்த ஜமுனா ராணியை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா சார்? அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் தெரியுமா? நான் எப்பயோ ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவங்க இங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஆனா அவங்க மத்தவங்க கிட்ட அதிகமா பேசவே மாட்டாங்க. தனியா தான் இருப்பாங்க. எப்பவும் தனி உலகத்துல இருக்க மாதிரியே இருப்பாங்க. அது சரி, அவங்கள பத்தி நீங்க ஏன் இவ்வளவு விவரமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல ஒண்ணும் இல்ல சார், நாங்க எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்களை தேடி வந்தோம். அவங்களோட பேரும் ஜமுனா தான். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இவங்க நிச்சயமா அவங்க இல்லைன்னு தெரியுது. தேங்க்யூ சார். ஓகே. அந்த ஜமுனா ராணியை பத்தி பெருசா நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலையே.
என்னாச்சு? அண்ணா, இங்க யாரோ நம்மள வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இங்க யாருமே இல்ல. அது உங்களோட பிரம்மையா இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். சரி, போலாம். போலாம். இந்த பிரச்சனை என்ன ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பெருசா போயிட்டே இருக்கு. சீமா, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒருவேளை இந்த பகல் வெளிச்சத்துல அவங்க கிடைக்காம இருக்கலாம். ராத்திரி இருட்டுல கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா உண்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜமுனா ராணி வீட்டுக்கு போய் அவளை கண்காணிச்சாகணும். இன்னைக்கு போலாம். அந்த சூனியக்காரியங்களுக்கும் ஜமுனாவுக்கும் என்ன உறவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ எதுக்காக மோகினி சுனந்தாவோட டெட் பாடி எடுத்துட்டு போனான்னு தெரியல. அதை வச்சு அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்ல சீமா, நிச்சயமா நான் உன்னை இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னு உனக்கே புரியும். ஏற்கனவே நிறைய பேரை எழுந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல உன்னையே நான் இழக்கணும்னு விரும்புறியா? என் மனசு கடந்து துடிக்குது. இதுக்கு நான் நிச்சயமா அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இது உன்னோட உயிர் பிரச்சனை இல்லையா? இப்படி ஒரு பயங்கரமான முடிவு வேண்டாமா? அத்தை, பெரியத்தை, தயவு செஞ்சு நீங்கள கவலைப்படாதீங்க. அந்த துர்கா தேவியோட அருள் இருக்கும்போது, உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்போது என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இல்லம்மா, பெரியத்தை ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இல்ல, அதுவும் இல்லாம பெரியத்தை நமக்கு வேற வழி இல்லை. ஏன்னா போலீஸ் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நாம தான் ஏதாவது பண்ணணும். நம்ம குடும்பத்து ஆளுங்களோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. சித்தார்த், ரோகிணி, அஞ்சலி, பவி அண்ணி, அப்புறம் என்னோட பிரேமியும் நான் கண்டுபிடிச்சு வெளியே கூட்டிட்டு வரணும்ல. அதனாலதான் சொல்ற பெரியத்தை, யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும். துர்காம்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு எதுவுமே ஆகாது. ப்ளீஸ் பெரியத்தை, நான் இதை செய்யறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் பெரியத்தை. இந்த விஷயத்தை நான் வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட திரும்ப வருவேன். அனுமதி கொடுங்க. அண்ணா சீமா, நீ போயிட்டு வாமா. ஆனா உன்னை மறந்துடாத. எப்பவுமே அம்மனோட ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா இருக்கும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் ஜெய் துர்கா தேவி. ஜெய் 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 துர்கா தேவி. परमेश्वरी